அல்லாஹ் அக்பர் காட் இஸ் கிரேட்னு சொல்றதுக்கும் படிச்சு ஆராய்ஞ்சு சிந்திச்சு இவ்வளோ பெரிய படைப்பை ஆண்டவன் படைச்சிருக்கான் காட் இஸ் கிரேட் அப்படின்னு சொன்னான்னா அந்த அல்லாஹ் அக்பர்னு சொல்ற வார்த்தைக்கு சாதாரணமாக சொல்ற வார்த்தைக்கு வித்தியாசம் ரொம்ப இருக்கு. ஜமாத்த அமைப்புகள் தார்மீக பொறுப்பேற்று நம்ம ஊர்ல இருந்து வெளியில போற ஆண்கள் படிச்சவனா தான் போகணும். இங்க இருக்கிற பொம்பளைங்க சுமையாவே இருந்துடக்கூடாது, நமக்கு சொத்தா மாத்தணும் அப்படிங்கிற ஒரு 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 திட்ட வடிவோட செயல்பட்டாக வேண்டிய அவசர காலகட்டத்தில் இந்த சமுதாயம் இன்னைக்கு இருக்குது. இல்லைன்னு சொன்னா இந்த சமுதாயம் இன்னும் இப்ப ஏற்கனவே சந்திச்சிருக்க இழப்புகளை விட மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டும். நான் டாக்டர் ஆக போறேன், நான் இன்ஜினியர் ஆக போறேன், ஐ வாண்ட் டு பிகம் எ கலெக்டர். நான் டாக்டர் ஆக போறேன், நான் ஆலிம் ஆகணும், நான் டாக்டர் ஆக போறேன், நான் போய் காலேஜில் போய் படித்து பிகாம் வாங்க போறேன், நான் டாக்டர் ஆக போறேன், நான் ஆலிம் ஆகணும், நான் டாக்டர் ஆக போறேன், நான் வந்து டீச்சர் ஆகணும், நான் டாக்டர் ஆக போறேன், நான் வந்து கம்ப்யூட்டர் டீச்சர் ஆக போறேன், நான் ஆலிம் ஆக போறேன், நான் வந்து கலெக்டராக ஆசைப்படுறேன், நான் ஆலிம் ஆக போறேன், நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் ஆக போறேன், நான் வந்து இன்ஜினியர் ஆக போறேன், நான் வந்து டாக்டர் ஆக போறேன், நான் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர் படிக்க ஆசைப்படுறேன். இந்த பிஞ்சுகளின் நெஞ்சங்களில்தான் எத்தனை ஆசை கோலங்கள். ஓதுவீராக என்ற அல்லாஹ்வின் ஆணையை பிரதிபலிப்பதல்லவா இந்த ஆசை? கல்வியை கண்ணாக போற்றும் இஸ்லாத்தின் எழுச்சியை பிரதிபலிக்கும் நியாயமான ஆசையல்லவா இது? என்ன செய்ய போகிறோம் நாம்? நம் செல்வங்களின் இந்த ஆசையை பூர்த்தி செய்வது நமது கடமையல்லவா? இந்த கேள்வியைத்தான் நம் ஊரை கல்வியில் முன்னிறுத்தியே தீர்வது என்று முனைப்புடன் செயல்படும் நம் ஊர்வாசிகள் முன்வைத்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அவர்களின் ஆர்வம் எங்களை ஊக்கப்படுத்துகிறது. விரைவில் நமதூரில் ஒரு பெண்கள் கல்லூரி தொடங்கிவிடுவது என்ற திட்ட வடிவம் உருவாகிவிட்டது.